ஆதியாகம புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போதும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, எனக்கு இந்த உந்துதலா இருந்துச்சு இந்த வசனத்தை பேசணும்னு. போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த வாரத்தில் ஆண்டவர் என்னோடு பேசின, எனக்கு உள்ள கொடுத்த ஒரு ஏவுதல், இந்த வார்த்தையை நீ பேசணும்பா. ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அதுக்கு மேல இருக்கிற நீங்க வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஒரு குறிப்பிட்ட எல்லையில வந்து உட்கார்ந்துருந்தாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ உட்கார்ந்தது போதும்பா, இது வரைக்கும் நீ இருந்தது என்னது போதும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்திற்கு, நல்ல கவனிங்க, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் வீட்டையும் விட்டுட்டு நீ புறப்பட்டு என்ன செய்ய. இதனுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? நான் சொல்றேன், இது வரைக்கும் நீ நெடுநாள் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்தை விட்டு நான் உனக்கு ஒரு இடத்த வச்சிருக்கிறேன்ப்பா, அந்த இடத்துக்கு புறப்பட்டு போன்னு சொல்லாம போன்னு போட்டிருக்குது. ஆனா இங்கிலீஷ் ஏன் பைபிள் எப்படி போட்டிருக்குன்னு, நீ புறப்பட்டு வாப்பாங்கிறாரு. புறப்பட்டு வந்தன்னா அங்க நான் உன்னை பெரிய ஜாதியா மாத்ததுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். கையை தட்டி ஆமென். நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு, நான் சொல்ற இடத்துக்கு, நீ உன் இனத்தை விட்டுட்டு உன் வீட்டை விட்டுட்டு உன் தேசத்தை விட்டுட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு வந்தன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவது மாத்திரமல்ல, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். கைகளை தட்டி எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். அவர் சொல்லுகிற இடத்துக்கு நான் வர ஆயத்தம். அவர் விட சொல்லுகிறத விட நான் ஆயத்தம். இனத்தை விடுங்கிறாரு. இனத்தை விடு, தேசத்தை விடு, தகப்பன் வீட்டை விடு, நான் காண்பிக்கிற இடத்துக்கு வாப்பா. போதும், நீ இருந்தது இந்த நாட்கள் வரைக்கும் நீ இருந்தது போதும். இப்போ நான் சொல்றேன், நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ வருவாயானால் அங்கே நான் உன்னை பெருமைப்படுத்துவதற்காக, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக. கைகளை நல்ல தட்டி ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. எப்பா நீ இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வாப்பா, அந்த இடத்தை விட்டு வெளியே வாப்பா, நான் காண்பிக்கிற இடத்துக்கு வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா, நான் காண்பிக்கிற எல்லைக்கு நீ வாப்பா. அங்க நான் உன்னை பெரிய ஜாதியா வைக்கிறேன், அங்க நான் உன்னை ஆசீர்வாதமா மாற்றுகிறேன், அங்க நான் உன்னை ஆசீர்வாதமா மாற்ற போகிறேன். அந்த எல்லையை விட்டு நீ வெளியே வா. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேனை நடத்துவார். ஆபிரகாமை நோக்கினவர் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார். நான் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்றேன். கர்த்தர் சொல்லுகிற எல்லையை நோக்கி நீங்க வர ஆயத்தமா இருந்தா, கர்த்தர் சொல்லுகிறதை நோக்கி நீங்க வர ஆயத்தமா இருந்தா, கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியாய் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து ஆமென், உன் பெயரை நீ புது நாமத்தினாலே அழைக்கப்படுவாய். புது நாமத்தினாலே அழைக்கப்படுவாய். உனக்கு புது நாமம் தரிக்கப்படும். உன் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும். புதிய நாமத்தை தருவார். உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். கைகளை தட்டி ஆமென். அல்லேலூயா. சில நேரங்கள்ல பாருங்க, நம்ம நிக்கிற எல்லை தப்பு, நம்ம நிக்கிற இடம் தப்பு. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ அதை விட்டுட்டு என்ன செய், யூ ஆர் கம், வெளியே வாப்பா. போதும்ப்பா, நீ அங்க இருந்தது போதும், அந்த தேசத்துல இருந்தது போதும், நீ அங்க இருந்தது வெளியே வாப்பா. நான் ஒரு இடத்த வச்சிருக்கிறேன், அந்த இடத்துக்கு வாப்பா, அந்த எல்லைக்கு நீ வாப்பா. நீ வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் தெரியுமா? எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? இனத்தை விட்டுரு, தேசத்தை விட்டுரு, உன் தகப்பன் வீட்டை என்ன செஞ்சிரு, விட்டுருப்பா. விட்டுட்டு நீ என்னை நம்பி நீ வந்தா, என் நாமத்தை நீ நம்பி வந்தா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ எல்லாத்தையும் விட்டுருப்பா. ஆண்டவர் சொல்ற, நல்ல கவனிங்க, இது தீர்க்க தரிசனமான செய்தி, விளையாட்டு இல்லை. வெரி சீரியஸ், வெரி சீரியஸ். ஒவ்வொரு ஊருக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நீங்க மறுபடியும் போய் உட்கார்ந்து அதே இலையில நின்றுட்டு இருக்க கூடாது, அதே பேச்சை பேசிக்கிட்டு அதே இலையில இருக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ இருக்கிற இடமே தப்பு, நீ அதை விட்டு வெளியே வாப்பா. நீ இவ்வளவு நாள இருந்தல்ல, ரொம்ப நாள இருந்தல்ல, அது உன் இடம் இல்லப்பா. நான் ஒன்னா இருந்தது நல்லது, இப்ப நான் உன்னை புறப்பட்டு என்ன செய்கிறேன். அதாவது பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க உபவாசித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பேசினாராம், நான் அழைத்த ஊழியத்துக்கு பவுலையும் பர்னபாவும் என்ன செய்யுங்க அப்படின்னு. என்னன்னா, போதும்பா, அந்த ஊழியம் நீ செஞ்சது போதும்பா, இனி நீ என்ன செய்ய வேண்டியிருக்கு, வேற எல்லைக்கு வாப்பா, வேற இடத்துக்கு நீ வர வேண்டியது இருக்குப்பா,
வேற இடத்துக்கு நீ வர வேண்டி இருக்குது, அங்க சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்குது. அதுக்கு நீ தான் சரியான பாத்திரமா இருக்கிற, அதுக்கு நீ தான் சரியான ஆளா இருக்கிற. ஆகையினாலதான் வனாந்தரத்துக்கு வேண்டான்னு ஓடி போனாலும் கூட உன்னை கொண்டு நான் வச்சிருக்கேன்பா ஒரு திட்டம். அதனாலதான் வனாந்தரத்துக்கு தேடி இயேசு போயிட்டாரு, மோசையை தேடி. அவன் நான் வரமாட்டேன்ட்டு ஓடுதான். ஆண்டவர் நீதான் வேணும்ட்டு பின்னாடி ஓடுதார். ஏன் தெரியுமா? உன்னை குறித்து நான் வைத்திருக்கிறது எண்ணமோ நோக்கமோ திட்டமோ எகிப்து தேசத்துல என்ன செய்யணும்னு நினைத்தனோ வேற ஆளை கொண்டல்லப்பா, உன்னை கொண்டுதான் நான் செய்வேன். அது என் ஆதீனத்தில் எழுதி வைத்திருக்கிறேன்ப்பா. அதுக்காக தான் நைல் நதியில உன்னை நான் காப்பாத்தினேன். அதுக்காக தான் பார்வோன் கையிலிருந்து உன்னை காப்பாத்தினேன். சிறு வயதுல வந்த ஆபத்திலிருந்து உன்னை விலக்கி காப்பாத்தினது இருக்கு தெரியுமா? எனக்காக என் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, என் ஜனத்தின் விடுதலைக்காக, பார்வோனுக்கு முன்பதாக நிற்கும்படி, பார்வோனுக்கு தேவனாய் நிற்கும்படி, உன்னை கொண்டு என் நாமத்தை பிரசாபப்படுத்தும்படி, உன்னை கொண்டு என் ஜனங்களை விடுவிக்கும்படி, என்னை கொண்டு என் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு விடுவிக்கும்படி நான் அவர்களுக்கு சொன்ன உடன்படிக்கை உன்னை கொண்டு நிறைவேற்றும்படியாக உன்னை சிறு வயது முதல் காப்பாற்றி வந்த தேவனாகிய கர்த்தர், தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றி வந்தவர், சிறு வயது முதல் என்னை காப்பாற்றி வந்தவர், இப்பொழுது வேற ஒரு ஜனத்திற்கு நேராக, ஆமென், வேற ஒரு திட்டத்துக்கு நேராக, வேற ஒரு நோக்கத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அப்பா, இந்த ஊழியத்தை விட்டுட்டு இனி ஒரு ஊழியம் இருக்கிறதப்பா, இனி வேற ஒரு நோக்கம் இருக்கிறதப்பா. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சரியான ஆயுதம் மோசே நீதான். நீ வாப்பா. அல்லேலூயா.